உறவுகளுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் கனிமொழி பேசுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு தொழில்முறைய பத்தி நான் பார்க்க போறோம். என்னடா தொழில்முறை சொல்றேன்னு எனக்கு கோவமா இருக்கா? உண்ம அதுதான். எல்லா பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டா நெனச்சுட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு காலத்தில நம்மலாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அ அதிகமா அம்மாச்சி, தாத்தா வீட்டுக்கு போவோம். அத்தை, மாமா வீட்டுக்கு நம்ம போவோம். அந்த மாரி தானே போயிட்டு இருந்தோம். ஓகே. இன்றைய காலகட்டத்துல அதிகமா குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்கு தாங்க போறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல உறவுகளால் வளர்க்கப்பட்டோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மருந்துகளால் வளர்க்கப்படுகின்றோம். அதுதான் உண்மை. சரியா? இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதார்த்தமா, இயல்பா நம்மளுடைய லைஃப்ல எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, அத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுட்டு வாழணும் அப்படிங்கிறத நம்ம அம்மா, அப்பா நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. உண்மையா? இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப குடுகுடுன்னு ஓடி வந்து டம்முன்னு ஒரு குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த காலத்துல இருந்த அம்மாவா இருந்தா, ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க? "ஏய்! பார்த்து போறதில்ல, கண்ண என்ன புடநிலையா வச்சேன்னு" தாங்குவாங்க. அப்ப கீழ விழுந்த அடிய காட்டிலும், அம்மா அடிச்சது ரொம்ப ரொம்ப வலிச்சுச்சு. இது உண்மை. அதுக்கப்புறமா என்ன பண்ணும் அந்த பர்ட்டிகுலர் குழந்தை, எதார்த்தமா, உண்மையாவே கரெக்ட்டா நடந்து பழகிரும். அதே மாதிரி மார்க் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். 2வது ரேங்கோ, 3வது ரேங்கோ எடுத்திருப்போம். அப்பா கூப்பிட்டு கேட்பாரு. "அப்புறமா உங்க கிளாஸ்ல எத்தன பேர் படிக்கிறாங்க?" 45 பேர் படிக்கிறாங்கப்பா. "நீ 45வது ரேங்க் எடுத்திருக்கலாம்ல?" அப்படின்றப்ப, அப்பா அடிக்கிறத காட்டிலும், அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துல நமக்கு ஒரு இந்த சூடு சொரண வெட்கமான ரோசன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு வந்து கிரியேட் ஆயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம்னா, படிக்கணும் அப்படிங்கிற ஆட்டிட்யூட் நம்ம மனசுக்குள்ள கிரியேட் ஆயிரும். உண்மைய சொல்லட்டுமா? நாங்கல்லாம் நானுன்னு இல்ல, நெறைய பேரு அம்மா, அப்பா கிட்ட வாங்காத அடி ஏதாவது இருக்கா? அப்பாவாவது எப்பயாதாங்க அடிப்பாரு. அம்மா தான் தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரியே நம்மள ஒரு கற்பனை பண்ணிட்டு, குச்சியில அடிப்பாங்க, விளக்கு மாத்துல அடிப்பாங்க. அதுவும் பச்சை குச்சி எடுத்தே அடிப்பாங்க. செருப்புல கூட அடிப்பாங்க சில பேரண்ட்ஸ்ன்னு வச்சுக்கங்க. அதுக்காக அம்மா அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கோவிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட பேசாம இருந்தோமா? கிடையவே கிடையாது. ஆனா இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க, சத்தியமா சொல்றேன் நான் நெறைய பேர பார்க்குறேன். நெறைய அம்மாங்களே என்ன தப்பு பண்றாங்க? என் புள்ள கையில நான் ஃபோன மட்டும் குடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், அழகா சாப்பிட்டுக்குவான் இப்படிங்கிறாங்க. என் பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்து குடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், சூப்பரா பார்த்துக்குவான். இப்படி நினைக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க இது வந்து வேடிக்கையான ஒரு கதையா தான் நம்ம படிச்சோம் உண்மதான். 2 பசங்க வந்து விளையாண்டுக்கு இருக்காங்க. ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். "இந்த பாரும்மா, ஒழுக்கமா ஒரு ரூ. 10 குடுத்துரு. இல்லன்னு வச்சுக்க, நான் இந்த கூரைக்கு தீ வச்சுருவேன்" அப்படின்னு ஒரு பையன் சொல்றானாம். அதுக்கு அவங்க அம்மா, "டேய் இந்தாடா ரூ. 10 குடுக்கவும்." பக்கத்து வீட்டு ஆன்டி வந்து கேட்கறாங்க. "ஏன் இப்படி பையன் கேட்டு பிளாக்மெயில் பண்ணா உடனே குடுத்துருவியா? நாளைக்கு பிளாக்மெயில் பண்ணா என்ன வேணாலும் செஞ்சுருவியா? இவன்லாம் ஒரு பிள்ளையா? பாரு பெரியவன் பரவாயில்லையே!" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். "அம்மா நீ கம்முனு இரும்மா. சின்ன பையனாவது நான் தீ வச்சுருவேன். அதனால ரூ. 10 குடு" அப்படின்னு வந்து நிக்கிறான். பெரியவன் அப்படிலாம் கிடையாது. தீ வச்சுட்டு தான் வந்து ரூ. 10 கேட்பான் அப்படின்னாங்களாம். உண்மை என்ன தெரியுமா? இந்த கால குழந்தைங்க அவங்களுடைய மனநிலை மாற்றத்திற்கு காரணம் யாருன்னு முதல்ல நம்ம நினைக்கணும். ஓகே. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. குழந்தைங்க அப்படிங்கிறது நம்ம தான் வளர்க்குறோம். குழந்தைங்களுக்கு படிப்புனா என்னன்னே தெரியாது. நம்ம தான் வளர்த்து ஆகணும். அப்படின்னு அவிங்களோட ரோல் எல்லாத்தையும் நம்மளே வாழ்ந்தோம்னா, சத்தியமா சொல்றேன், அந்த நிலைமை தான் நமக்கு வந்து சேரும்ன்றத மறந்துறாதீங்க. ஏன் தெரியுமா? குழந்தைங்கன்றது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. குழந்தை செல்வம் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. கிடைத்த எல்லோரும் அருமையான குழந்தைகளையும் உருவாக்குவதில்லை. இதுதான் உண்மையான எதார்த்தமான ஒரு விஷயம். அதனால தயவுசெய்து இந்த வீடியோவ பார்க்குற யாராவது ஒரு சில பெற்றோர்களாவது, உங்களுடைய பிள்ளைகளுடைய ரோல நீங்க வாழாம, அந்த பிள்ளைங்கள வாழ விடுங்க. அவங்க தப்பு பண்ணா கண்டிஷன் பண்ணுங்க. ஒரு காலத்துல நம்ம சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு போனோம். சொந்த பந்தங்கள நேசிச்சோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, அவைங்க சொந்தக்காரங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது பயலுகளுக்கு. அதாவது பரவாயில்லைங்க. சொந்தக்காரங்கள் தெரியலனாலும் பரவால்ல. வீட்டுக்கு வரவங்கள வாங்க, உட்காருங்க. அப்படின்ற ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு அந்த குழந்தைங்கள்ட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப 5ல் வளையாதது 50லும் வளையாது. அதனால தயவு செஞ்சு குழந்தைங்கள நீங்க எவ்வளோதான் நீங்க பொத்தி பாதுகாத்துக்கிட்டாலும், இந்த சமூகத்தில் வளர வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு இளைஞராக அவன் மாறணும் அப்படின்னா, இல்ல இந்த சமூகத்தில பொறுப்பான ஒரு மனிதனா இந்த சமூகத்தில் வரணும் அப்படின்னா, அது பெத்தவங்களோட கையில தான் முதல்ல இருக்குன்றத மறந்துறாதீங்க. ஓகேவா? இதோடைய பிள்ளை வளர்ப்பு இத பத்தியதான கண்டிப்பான நெறைய வீடியோஸ் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, ஒரு புரொஃபசரா நான் ஃபீல் பண்ண நெறைய விஷயங்கள் இருக்கு. அட யார்ட்டமா பேசுறாரு?